41 உயிர்களை இழந்து வாழக்கூடிய எனது 6 உயிர் தமிழ் உறவுகளுக்கு இந்த நேரத்தில் ஜனநாயக எழுச்சிக் கழகத்தின் சார்பாக எங்களோட இதய அஞ்சலி நாங்கள் காணிக்கையாக செலுத்துகிறோம். நீங்கள் சொல்கிறீங்க இப்போ ஏன் விஜய் வரவில்லை என்று. ஏன் இங்கே இப்போ 40 உயிர்கள் போய்விட்டது, நல்லபடியான பாதுகாப்பு கொடுத்துருக்குறீங்க. அவர் இறந்த பிறகு இந்த இடத்திற்கு 2000 போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்கிறீங்க. ஏன் அவர் வரும்போது 50 போலீஸ் மட்டும் பாதுகாப்பு போட்டிருக்கீங்க? அவர் மீண்டும் இங்கே வரணும், வெளியே வரணும், மீண்டும் கலவரம் நடக்கணும், மீண்டும் அவர் மீது வழக்கு தொடுக்கணும், மீண்டும் தமிழக வெற்றி கழகத்தை முடக்கப்பட வேண்டும். எப்படி விஜயகாந்த் அவரை குடிகாரன் என்று பட்டம் கட்டி அவரை அரசியலில் ஓரம் கட்டினீர்களோ அதே போல் விஜய் அவர்களையும் பலி செய்து திட்டமிட்டு அவரை ஒழிப்பதற்கான அடித்தளம் இதுதான். தமிழுடைய உயிர் பலிகாடாகிவிட்டது. இவர்கள் அரசியல் செய்வதற்கு தமிழர்கள் இறந்துவிட்டார்கள். இதுதான் இங்கே நடந்திருக்கக்கூடிய உண்மையான கள நிலவரம். இல்லை, அவர் நேரில் வரணும் அப்படின்றது ஒரு பிரச்சனை தான். ஆனால் அவர் நேரில் வரணும். அவர் இந்த வலைத்தளத்தில் பேசினதை கூட நான் இந்த செய்தியாளர்கள்ட்ட ஏர்போர்ட்டுக்கு சென்னை போகிறாரு, வீட்டுக்கு திரும்புகிறாரு, எல்லாம் செய்தியாளர்கள் கேட்குறாங்க, பேசுங்க அப்படி கூட ஒரு மௌனமாக அப்படியே தொடர் மௌனம் அப்படிங்கிறது ஒரு அரசியல். ஆனால் இன்னொன்று இப்போ பேசியிருக்காரு. இப்போ பேசினதை வச்சு அதுக்கான இப்போ பேசியிருப்பது அவர் இப்போ என்னோட வீட்டில் என் அண்ணன் தம்பி இறந்து விட்டார், ஒரு விபத்தில் இறந்து விட்டார் என்றால் நான் இடித்து போய் உறைஞ்சு போய் தான் இருப்பேன். நான் உடனடியாக அதுக்கு பதில் சொல்ல முடியாது. ஏன்னா 41 உயிர்களை சரி செய்த சண்டாளன், பாவி, கள்ளச்சாராயம் விட்டு கொன்ற விஜய் அவர்கள் மீது பழி சூழ்த்திருக்கிறீர்கள். அவர் என்ன கள்ளச்சாராயத்தை ஊற்றி 41 பேர் 50 பேர்த்தை கொண்டிருக்கிறாரா? என்ன நடந்தது? இங்கே என்ன நடந்தது? அவர் திட்டமிட்டு படுகொலை செய்தாரா? முதலில் 41 பேர் இறப்பதற்கு அவர் முதல் காரணமா? அவரை அரசியல் தெரியாத கோமாளி என்று சொல்கிறீர்களா? அரசியல் தெரிந்த 60 ஆண்டுகளாக இருக்கிற திமுக இடத்த கொடுக்கலாமா? இந்த பஸ் நிற்குது, இங்கே காவல்துறை எங்கள் பஸ் நிறுத்த அந்த ரோடு பிடிச்சி போயிருக்கு. இங்கே பஸ் நிப்பாட்டினா அந்த ரோடு ஃபுல்லாக இருங்க. எப்படி இத்தனை மக்கள் உங்களுக்கு கூண்டாங்க? உளவுத்துறை என்னங்க பண்ணிட்டு இருக்கு? 10,000 பேர் தமிழக வெற்றி கழகம் அரசியல் தெரியாத கோமாளியாகவே இருக்கட்டும், அவர்கள் புதிதாக அரசியல் கட்சியாகவே இருக்கட்டும், அவர்களுக்கு தெரியவில்லை. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. ஏன் டிஜிபிக்கு தெரியலையா? எஸ்பிக்கு தெரியலையா? டிஎஸ்பிக்கு தெரியாதா? இன்ஸ்பெக்டருக்கு தெரியாதா? உளவுத்துறைக்கு தெரியாதா? பேர்த்த கொண்டு போய் இங்கே 50,000 பேர் 60 பேர்த்த கொண்டு நிப்பாட்டி 40 பேர் செத்து போன யாருக்கு கொண்டு போய் பைபாஸ் சும்மா தானே இருக்குது. எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வந்தார்ல, அந்த இடத்த கொடுத்தீங்களா? ஏன் கொடுத்தீங்க? அண்ணனுக்கு கொடுக்க வேண்டியதானே? உதயநிதி ஸ்டாலின் அண்ணனுக்கு இந்த இடத்த கொடுக்க வேண்டியதானே? ஏன் கொடுக்கல? விஜய் குமார் திட்டம் மட்டும் கொடுத்தா? அவருக்கு அரசியல் தெரியாது இல்லையா? உங்களுக்கு அரசியல் தெரியுமில்ல? நீ தெரிஞ்ச கொடுத்துட்டு போகணும்ல. இது உங்களோட அரசியல் விளையாட்டு, போத விளையாட்டுக்கு 41 உயிர் போச்சு இல்லை? நீ அவரை எதிர்த்து கொள்கை ரீதியாக எதிர்த்து போராடு. நீ ஒரு மேடை போடு, நீ போடுறது அரசியல் போடுறது தப்பு. நீ அரசியலுக்கு என்ன செஞ்சா அரசியல் நீ கேளு. அதை விட்டு அரசியல் உங்களுக்கு தெரிந்தவர்களை, அரசியல் தெரியாதவர்களை எப்படி இந்த சூழ்ச்சிக்க வைக்கிறீங்க? என்னுடைய கேள்வி அதுதான். அவர் இப்போ எது எடுத்தாலும் தப்பு, நொட்டா லொஸ்க்கு எது சொன்னாலும் தப்பாக போய் முடியறதில்ல. அது என்ன கருத்து? இறந்து விட்டார்கள், இறந்ததற்கு என்ன சிபிசிஐடி விசாரணை வேணும்? சிபிசிஐடி விசாரணை கொடு. நீ 41 பேர் எப்படி இருந்தாங்க? அந்த குழந்தையில கத்திப்பட்டுருக்குங்கிறான், ரவுடி தள்ளிச்சுங்கிறான், கல்லெட்டு அடிச்சுங்கிறான். ஒரு தலைவன் மேடையில் பேசி கொண்டிருக்கும் போது செருப்பையும் கல்லையும் எடுத்து எப்படி அடிப்பான்? நான் என் தலைவன் உயிரில் நெஞ்சில் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு தலைவன் மேலே அடிக்கும் போது செருப்பு எடுத்தவனை அடிப்பானா? கல் எடுத்தவனை அடிப்பானா? 20 ஆம்புலன்ஸை வெட்டி அங்கே விடுவானா? ஏன் விடுற? ஏன் இத்தனை ஆத்மார்க்கு நடக்குது? கையாலும் காலிலும் இதுலுமே கத்தியால் கிழிக்கப்பட்டிருக்கிறது. ஏன் கிழிக்கப்பட்டிருக்கிற? இந்த இடத்தையும் அடைச்சி வச்சிருக்கிற, அந்த இடத்தையும் அடைச்சி வச்சிருக்கிற, அந்த இடத்தையும் அடைச்சி வச்சிருக்க. எப்படி மக்கள் போவாங்க? அங்கே கூத்தாடிக்கு இந்த இடம் தெரியுமில்ல? ஏன் கொடுத்த? மரங்கள், செடிகள், கொடிகள், கடைகள் இல்லாத இடத்துல பைபாஸில் கொடுக்க வேண்டியதானே? ஆனால் அதை காட்டில் கொடுக்க வேண்டியதானே? நீ என்ன சொல்லணும்? அவர் கேட்டது இதுதானே, ரவுண்டானா இந்த பகுதி சார்? அதே தான் சார் சொல்கிறேன். அவர் கேட்ட இடத்த நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா இத்தனை காவு வாங்கியிருக்க முடியாதுங்க சார். ஏன்னு கேளுங்க. இடம் பரப்பளவு பெருசு, மக்கள் லட்சத்துக்கும் லட்சமாக பரவலாக நிற்கலாம், நல்லா சுவாசிக்கலாம், நல்லா ஓடலாம், ஆடலாம் சார். இதில் நிற்க முடியாது சார். சார் ஒரு பஸ், அந்த பஸ்ஸினுடைய அளவு 22 அடி அகலம், 16 அடி அகலம் சார். இந்த ரோடுனுடைய அகலத்தை என்ன சார் கணக்கு போடுங்க சார். இந்த பஸ்ஸை கொண்டு நிற்பாட்டுங்க சார். அதுலேருந்து இந்த பஸ் முடிஞ்சு போச்சு. இங்கே எப்படி சார் மக்கள் நிற்க முடியும்? 250 பேர் நிற்கிறாங்க பஸ் மக்கள். இந்த இடத்துல டிவிகே கட்சியினர் அவங்களுடைய பொறுப்புகளை அவங்க சரியான வழி செஞ்சுருக்காங்க சார். அவங்களுக்கும் அதில் உள்ள அவங்களுக்கு பெரும் பங்கு அவங்களுக்கு இருக்கு. அந்த பிரச்சாரம் நடத்துகிறவங்களுக்கு பெரும் பங்கு அவங்களுக்கு இருக்கு. சார் ஒன்னே ஒன்று அதாவது நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன். அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கு வலது போகிறது எஸ்பி வேலுமணி. இந்த பக்கம் உங்களுக்கு அரசியல் அவங்க எத்தனை வருஷம் இருக்குது? 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் வச்சுக்கங்க. அண்ணன் செந்தில் பாலாஜி அரசியல் சாசனம், அரசியல் மேதை. அவருக்கு எத்தனை ஆண்டுகள் இருக்குது? அரசியல் இருக்குது. இங்கே டிவிகே மாவட்ட செயலர் புதுசுங்க சார். நீங்கள் தான் சொல்கிறீங்க இல்லைங்க சார். அறிவாளி கோமாளி இல்லாமல் அரசியல் தெரியாதவங்க சொல்கிறேன் இல்லைங்க சார். அவனுக்கு தெரிஞ்ச அரசியல் இதுதானே சார். அவனுக்கு தெரிஞ்ச அரசியல். இதை எப்படி சார் நீ சரின்னு சொல்ல முடியும்? அப்போ அது யார் கொடுத்தது? அரசியல் தெரியாதவனுக்கு அரசியல் சொல்லிக் கொடுப்பதானே அரசியல் நாகரிகம்.
அப்ப அரசியல் அற்றமட்டவனுக்கு நீ அரசியல் என்ன இந்த இடத்துல போதிச்சிருக்க? இது என்னையா போதிச்சிருக்க? அப்ப திட்டமிட்டு அவன் வரணும், தள்ளணும், நடக்கணும், அவன் அரசியல் வாழ்க்கையை குறைக்கப்பட வேண்டும், தமிழர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்வில் ஒடுக்கப்பட வேண்டும். நான் என்ன சொல்றேன், அவர் தப்பு செய்தார் என்று சொன்னால் நீ தண்டனை கொடு. 41 பேருக்கு அவர் தான் குற்றவாளி என்றால் நான் போராடுறேன். அவர் குற்றவாளி இல்லையே, அவர் குற்றவாளி இல்லையே, அவர் குற்றவாளியே கிடையாது. ஒரு ரசிகர், ஒரு நீங்க சொன்ன மாதிரி கூட்டாளி ரசிகர், பல ஆண்டுகளாக அவர் வந்து இந்த எதிரே திரையை நடித்து ஐயா புரட்சி தலைவர் எப்படி எம்ஜிஆர் அவர்களுக்கு கூடிய கூட்டமோ, ஐயா எப்படி புரட்சியார் கேப்டன் அவர்களுக்கு கூடிய கூட்டமோ அதே கூட்டம் விஜய்க்கும் கூடியிருக்கு என்று 4வது முறையாக அவர் காட்சி தந்து கொண்டிருக்கிறார் இல்லையா? ஏன் உங்களுக்கு தெரியாதா? ஏன் மிஸ்டர் உங்களுக்கு தெரியாதா மிஸ்டர்? அவர் என்ன சாதாரண ஆளுங்களா மிஸ்டர்? 100 பேர் 200 பேர் தெரியாதா மிஸ்டர்? மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று மக்கள் மீது அக்கறை வைத்த என்னுடைய உறவுகளே, என்னுடைய அரசாங்கமே, என்னுடைய முதல்வரே, மக்கள் மீது நீங்கள் அக்கறை வைத்திருந்தால் இந்த இடத்தை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. தவறு. விஜய்க்காக இல்ல பேச வேண்டியது ஒருத்தரை மட்டுமே குற்றவாளி என்று சொல்வதுதான் நான் இது பண்ண முடியல. ஆனால் அதே மக்கள் கூடினார்கள் இல்லையா? மக்கள் கூடியதில் அதில் குரங்குகளும் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் செய்த தேவையற்ற செயலை நான் கண்டிக்கிறேன். இல்லாதவர் அவர் புதுசா வந்தவர்கிட்ட நேரடியாக தமிழகத்தை எடுத்து கொடுத்துருவாங்களா? இன்னைக்கு வந்து புதுசா வந்தவர் வந்து இந்த விஷயத்துல வந்து ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணியிருக்காரு. அவருடைய தொண்டர்கள் மிஸ்டேக் பண்ணியிருக்காரு. அவங்களுடைய இடத்துல வந்து அவங்க வந்து பெரிய ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தி ஒரு வழியை வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்படின்றவர் கையில் தூக்கி இந்த தமிழக மக்கள் வந்து அவருடைய படத்தை காட்டும்போது உடனடியாக அதை எல்லாத்தையுமே வாக்காக கொடுத்துருவாங்களா? ஏன்னா இதுவே அவரால் பண்ண முடியலையே, அதை எப்படி அவர் பண்ணுவார்? நீங்கள் ஒரு கூட்டத்தை நடத்தி ஒரு ஒழுங்கான முறையில் ஒரு கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ண முடியல, எதிர்பார்க்க முடியல. அவருடைய உளவுத்துறை என்னாச்சு எல்லாமே இருக்குதுதானே. அதில் பெயில் ஆண்டு அவரே தமிழக வெற்றி கழகத்தில் அனுமதிக்கலையே, தமிழக எழுதி வாங்கல. காவல்துறை நடத்த இடங்கள் இப்படிதான் என்ன சொல்லுவாங்க, மரத்தை மேற்பது நாகரிகமற்ற செயல். பாதிக்க வேண்டியதான். ஆனால் நல்லவராகிட்டாரு. நடந்து ஒரு அரசியல் கோமாளிகளுக்கும் அரசியல் எல்லாருக்கும் நடந்த போதிலே இழந்து அரசாக கூறப்பட்டிருக்கிறது. ஒன்று சில அவர்கள் எதுவும் செய்யல. அனைத்து தமிழ்நாட்டு நாங்கள் வந்து அண்ணன் வந்து நான் முதல்ல அண்ணனுக்காக நான் தான் போட்ட மலர் வாழை வச்சு எல்லாமே 40 பேருக்கு எழுத்தணும். நாங்கள் வந்து என்ன சொல்கிறேன், அண்ணன் அவரை இது அரசு தமிழ்நாட்டில் தான் இது ஒரு உயிருக்கு போனது. இதனாலே உங்களுக்கு மிகப்பெரிய அரசியல் மிகப்பெரிய ஒரு இது இருக்குது. எல்லாம் சந்திச்சு தாண்டி வருவதுதான் உண்மை போராளியாக தமிழ்நாட்டில் உருவ முடியுமே தவிர மேம்போக்கான அரசியல் நீங்கள் செய்யாதுங்க. இறங்குங்க, களத்துக்கு வாங்க. எப்படி தூத்துக்குடி அங்கே நீங்கள் மாஸ்க் போட்டு அதே மாதிரி இறந்தவங்க வீட்டுக்கு தைரியமாக வாங்க. நீங்கள் என்ன மக்களுக்கு என்ன முறையான சும்மா செய்யுங்க. தேவை பண்ணுங்க, அரசியல் நல்ல அரசியல் பண்ணுங்க. இந்த மாதிரி ரசிகர் பட்டை வச்சு அரசியல் செய்ய எல்லா மனுஷனை இவர்களை கெடுத்துவார். உங்களை அரசியலை வீழ்த்துவதற்கு எதிரிகளை இவர்களிடமே உங்களை சிக்ஸ் போட்டுருவாங்க. நல்ல முறையான அரசியல் நீங்கள் அரசியல் செய்வது மக்களுக்காக செய்ய வருவது இது கேரளாவோ கர்நாடகாவோ கிடையாது. மிகப்பெரிய தமிழ் பல தலைவர்கள் உங்கள் நாங்கள் இல்லை. நீங்கள் எப்படி கடந்த 25 ஆண்டு காலமாக நல்லது செய்து இந்த மக்கள் கொடுத்த வரி பணத்தை நான் வாங்கி தின்றுருக்கேன். நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கங்க. அவர் சொல்லுவதை மக்கள் எல்லாம் கொடுப்பீங்க. மக்கள் எனக்கு கொடுத்த பணத்தை நான் வாங்கி தின்றுக்கிறேன். அந்த பணத்தில் நான் சுகபோக வாழ்க்கையில் வாழ்ந்துருக்கிறேன். எனக்கு பணம் வேண்டாம். பணம் வேணும் என்று நினைத்திருந்தால் அவர் படத்திலே 300 கோடி வாங்கியிருக்கலாம். எனக்கு பணம் வேண்டாம். அவர் கூட பணத்தை இலவச தார்ச்சாலை, இலவச மருந்து, தற்சாக பொருளாதாரம், கல்வி உயர்த்தம், எஜுகேஷன், ஏழை சாதி இதெல்லாம் பாகுபாடு இல்லாத ஒரு அரசியலை தூய்மை அரசியலை கொண்டு வருவேன், இந்த தமிழர்களுக்கு கோருவேன் என்று சொன்னார். அதனுடைய விளைவுதான் இது. ஆனால் இவர் செய்த ஒரே ஒரு முட்டாள்தனம், இவருடைய அந்த தொண்டர்களை அரசியல் தாமல் விட்டு அவர்களை ரசிகர்கள் போல அரசியலில் இறங்கி செய்யப்பட்டால் விஜயனா நீங்கள்